அப்ப 1940 மாநாடு எங்க நடந்திருக்கும் பாத்தீங்க அப்படின்னா, தலைமை தாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான். சரிங்களா? ராம்கார் அப்படின்ற இடத்துல நடந்திருக்கும். ராம்கார் அபுல் கலாம் ஆசாத் தலைமை தாங்கி இருந்திருப்பார். சரிங்களா? இதுல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இரண்டாம் உலக போர், அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்துல தான் குவிட் இந்தியா மூவ்மெண்ட், வெள்ளையனை வெளியேறு இயக்க போராட்டம், இதெல்லாம் ரொம்ப கடுமையா இந்தியாவில வந்து நடந்துகிட்டு இருக்கும். அதனால அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன நடக்க போறது கிடையாது, காங்கிரஸ் மாநாடு நடக்கிறது கிடையாது. அப்ப 1940 இருந்து 1945 இந்த மாநாட்டோட சேர்த்து அதுக்கு அடுத்து 45 வரை என்ன நடக்கல அப்படின்னா காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெறவில்லை. சரிங்களா? இப்ப இந்த தலைவர்ன்ற கான்செப்ட் இருக்குல்ல, இப்ப அபுல் கலாம் ஆசாத் தலைவர், இவர் எது வரைக்கும் தலைவரா இருப்பார் அப்படின்னா, அடுத்த மாநாடு நடந்து அந்த மாநாட்டுல புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரையில யார் தான் தலைவரா இருப்பார் அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத் தான் தலைவரா இருப்பார். சரிங்களா? அப்ப அடுத்த மாநாடு எப்ப நடக்க போகுது, 1946 தான் நடக்க போகுது. அப்ப இந்த இடைப்பட்ட காலம் முழுவதும் யார் தான் தலைவர், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் தலைவர். அதனாலதான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்ன சொல்றோம் அப்படின்னா காங்கிரசின் நீண்ட கால தலைவர். சரிங்களா? லாங்கஸ்ட் டென்யூர் பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். யங்கஸ்ட் லீடர் யாருன்னு கேட்டாலும் யாரு, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான். சரிங்களா?